ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இதைதான் நாளைக்கு சாட்சியா பேசுவாங்க. சில துக்கத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க, இந்த துக்கம் தான் நாளைக்கு சாட்சியாய் மாற போகிற. இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலைகள் நாளைக்கு என்னுடைய சாட்சி என்று விசுவாசிக்கிறவங்க, அதாவது என்னை பல கண்களுக்கு முன்னிறுத்தி என் நிமித்தம் கர்த்தருடைய சாட்சி வெளிப்படுவதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பூமியில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நம்புறவன். ஆமா. And it shall turn to you for a testimony. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவா இருக்கும். எது? அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை ஒரே லைன்ல சொல்லணும்னா, என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாட்சியாய்தான் மாறும். எத்தனை பேர் விசுவாசித்த சத்தமாய் ஆமேன் சொல்றீங்க? என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு எது நடந்தாலும், நீ என்ன நம்பினதுனால இது ஒண்ணு நடக்குதுன்னா, சபையை இந்த பகல் நேரத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? என் தேவன் அனுமதித்தது அத்தனையும் எனக்கு சாட்சியாய் மாற போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யோசேப்பை சகோதரர்கள் குழிக்குள் தூக்கி போட்ட அந்த சமயம் யோசேப்புக்கு தெரியல இது எனக்கு சாட்சியாய் மாறும் என்று. ஆனால் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்றால், தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனத்தின் நிமித்தம். தானாகவே ஒரு சொப்பனத்தை பார்த்து தானாகவே ஏதோ யோசிச்சு சொன்னதினால் அல்ல யோசேப்பு இதெல்லாம் பார்ப்பது. ஏன்பா இதெல்லாம் அவன் லைஃப்ல நடக்குதுன்னு கேட்டா யோசேப்பு சொல்லுவார், எல்லாம் அவர் காண்பித்த தரிசனத்தினால, கர்த்தர்னால இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே யோசேப்பு தான் அதே சகோதரர்களை கூப்பிட்டு சாட்சியாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. ஆமென். என் லைஃப்ல நடந்து வருகிறது எல்லாமே நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணினார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும், எனக்கு நடக்கிறது எல்லாமே சாட்சியாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நாமத்து நிமித்தம் வெண்ணில் நடப்பது எல்லாமே சாட்சியாய் மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே சாட்சி. ஆமென். எல்லாமே சாட்சி, எல்லாமே சாட்சி. உங்க லைஃப்ல இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு வேதனை, ஆனா இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு சாட்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அது வேதனை தான், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனா எனக்கு தெரியும் இந்த வேதனை சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சியாய் மாறும், சகலமும் சாட்சியாய். அதனாலதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. சீஷர்களை கூப்பிட்டு சொல்ற, என் நாமத்தில் ஒண்ணு நடக்குதுன்னா அது நடக்கிறது உனக்கு துக்கமாய் தான் இருக்கும், நடக்கிற நாட்கள் அது உனக்கு வேதனையாய் தான் இருக்கும், ஆனா சாட்சி ஆவதற்கு ஏதுவாய். ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இதைதான் நாளைக்கு சாட்சியா பேச போறேன். ஆமா, இதைதான் சாட்சியா பேச போறேன். சில துக்கத்தை பார்க்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இந்த துக்கம் தான் நாளைக்கு சாட்சியாய் மாற போகிற. எத்தனை பேர் இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலைகள் நாளைக்கு என்னுடைய சாட்சி என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. அவர் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் நினைச்சது என்னன்னா, ஆண்டவரே இந்த சாட்சியை என்ன மாத்துறதுக்காக, என்ன நீங்க இப்படி நடத்துறதுக்காக, ஆமென், உங்களை சாட்சியா நிறுத்துறதற்கு, ஆமென், அவருடைய சாட்சியா உங்களை நிறுத்த கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். சில சூழ்நிலைகள் வழியா என்னை நடத்தி, அதாவது என்னை பல கண்களுக்கு முன்னிறுத்தி என் நிமித்தம் கர்த்தருடைய சாட்சி வெளிப்படுவதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பூமியில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை நேசித்து இது எல்லாருக்கும் இந்த ட்ராக்கை கர்த்தர் கொடுக்கல. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம், அந்த சின்ன கூட்டத்துக்கிட்ட தான் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் அநேகர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். எல்லாரிடத்துல சொல்லல உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் சாட்சின்னு. ஆனா ஒரு சின்ன கூட்டம் வந்துச்சு,
அந்த கூட்டத்தை பார்த்து தான் சொல்றார், உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் சாட்சின்னு. அவன் திரளாய் வந்த கூட்டத்துக்கு பிரச்சனை அதிகம் வந்துச்சான்னு கேட்டா தெரியல, ஆனா இந்த சின்ன கூட்டத்துக்கு பிரச்சனை அதிகம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்ற இந்த பிரச்சனை எல்லாமே சாட்சி. ஹல்லேலூயா. ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு சின்ன கூட்டமா என்ன பார்த்து அவருடைய சாட்சியை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி. வலது கரத்தை உயர்த்தி அதிசயமாய் அதிசயமா இதுவரையில் நடத்தி. நன்றி 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 நன்றி. உண்மையாய் சொல்லுங்க, அதிசயமாய் அதிசயமா ஹல்லேலூயா நடத்தி வந்தவரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி நன்றி. இன்னைக்கு எதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பாரமா இருக்குதோ, ஆமா இதை இப்படி பாருங்க, நாளைக்கு இதே இடத்துல மைக் எடுத்து சாட்சியா சொல்ல போறோம். ஆமே, மைக்கு தர மாட்டோம், இருந்தாலும் ஒரு சாட்சி கூட்டம் வரும், அன்னைக்கு சாட்சியா சொல்ல வைப்பா. இன்னைக்கு துக்கமா இருக்கிறதெல்லாம் எனக்கு சாட்சியாய் மாறும் என்று நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோடு ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ஏன் இப்படி நடத்துறார் என்கிற கேள்வியை மாற்றி வைத்துவிட்டு கர்த்தரினை சாட்சியாய் நிறுத்துவதற்கு நடத்துகிறார். ஆமென். சீஷர்களை பார்த்து சொல்றார், இப்படி எல்லாம் நடக்கும்போது நீ கலங்கிறாத, ஆனாலும் அது உங்களுக்கு. ஆமா, அப்ப சிலது கர்த்தர் பர்பஸா அனுமதிக்கிறார். சில காரியங்கள் நாம் நடந்து வர வேண்டியதா இருக்கிறது. இது எல்லாருக்கும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அப்ப தேவன் சிலதை எனக்கு அனுமதிக்கிறார் என்றால் நான் ஒரு அனுப்பப்படுற கூட்டத்தில் அல்ல, என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே, இது எல்லாருக்கும் அல்ல. எத்தனை ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள், எல்லார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல, ஆனா அவருக்காக வந்தேன். அப்ப சில காரியங்களை கர்த்தர் என்கிட்ட உரிமை எடுத்து சில சூழ்நிலையில கர்த்தரை அனுமதிக்கிறார் என்றால், தேவ பிள்ளையே நீ தூரமானவர்கள் அல்ல, அவருக்கு சமீபமா இருக்கிறீர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறீர்கள். சாட்சியாவதற்கு ஏதுவா எல்லாம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், நல்ல ஸ்தோத்திரமாக நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு அவர் செய்து வருகிற நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி. ஆமென். அதிசயமாய் அதிசயமா இதுவரைக்கும் நடத்தினது சாட்சியாகவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. பாடும், கால் தடுமாறாமல் கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போ என்னை காத்து கொண்டே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போ என்னை காத்து கொண்டே. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமா கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமா கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர்
வாழ்க்கையில் எதுவுமே இல்லையப்பா. என்னை சாட்சியாய் நிறுத்த நீர் என்னை தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. எல்லாமே சாட்சியாய் மாறும். சொல்லுங்க, தீங்கொண்டு மணுகாமல், தீங்கொண்டு மணுகாமல், தீபம் அணையாமல் தீரும் கரம் கொண்டென்னை ஆதரித்து, தீங்கொண்டு மணுகாமல், தீபம் அணையாமல் தீரும் கரம் கொண்டென்னை ஆதரித்து, என்னையா இவ்வளவாய் நேசித்தீர், உண்மையாய் விளக்கை நீரேற்றினீர், என்னையா இவ்வளவாய் நேசித்தீர், உண்மையா என் விளக்கை நீரேற்றினீர், இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கீழையில் இம்மானேசம். எல்லாமே சாட்சியாய் மாறும். என்னை கர்த்தர் அனுமதிக்க வைத்த ஒவ்வொரு பாதையுமே சாட்சியாய் மாறும். ஷலரா கமல கதரே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. சொல்லுங்க, அதிசயமா இதுவரையில், அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா நடத்தி வந்தவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. சொல்லு சபையே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை அதிசயமாய் நடத்துகிறார் என்று ருசிக்கிறவர்கள், இதை விசுவாசிக்கிற உள்ளங்கள், இன்று இருக்கிற வேதனை நாளைக்கு உன்னுடைய சாட்சி, இன்று படுகிற பாடுகள் நாளைக்கு உன்னுடைய சாட்சி, இன்று சந்திக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் நாளைக்கு உங்களுடைய சாட்சி. ஷலரபல கதரிவன அந்தலரவா லிப்ரகம அந்தலரே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Hallelujah. என்னை சந்திக்க வைப்பது எல்லாமே சாட்சியாய் மாறும். என்னை சந்திக்க வைத்தது எல்லாமே சாட்சியாய் மாறும். நான் சந்தித்ததுதான் என்னுடைய சாட்சி என்று விசுவாசிக்கிறவன். Hallelujah. Hallelujah. Gloria kabala tere mahandala rikasia dalara. Hallelujah. நான் சந்திக்கிறவைகள் என் சாட்சிகள். எத்தனை பேர் நம்புறீங்க? ரூத்தை குறித்து நேற்று இரவில் ஆண்டவர் அதிகம் பேசினா. ரூத் என்னைக்காவது நினைச்சிருப்பாளா என்ன ஒரு சாட்சியாய் முன்னிறுத்துவார்னு? ஹல்லேலூயா. என்னை குறித்து நாகர்கோவில் சர்ச்சில் பேசுவாங்கன்னு நினைச்சிருக்கிறாளா? ஆமென். இந்த ரூத் இவ்வளவு சாட்சியாய் மாற அவள் சந்தித்த முதல் பாதை என்ன தெரியுமா? பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. அவள் சந்தித்த முதல் பாதையே இழப்பின் பாதை. ஏதோ தப்பு செய்ததினால் இந்த பாதை அவளுக்கு வந்ததல்ல. அவளுக்கு தெரியல ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு பாதை. ஆனாலும் இருக பிடிக்க வேண்டியவரை பிடித்ததுனால அவளை தான் கர்த்தர் சாட்சியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்கு தெரியுமா மத்தேயுல என் பேரை ஆண்டவர் எடுத்து எழுதுவார். ரூத்துக்கு தெரியுமா என் சந்ததியில தான் இயேசு வந்து பிறக்க போறாரு. ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆமென், ஆமென். ரூத்துக்கு ஒரு சாட்சி உண்டு என்றால் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? ரூத்துக்கு ஒரு சாட்சி உண்டுன்னா எனக்கு ஒரு சாட்சி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஜெனரேஷன் பேசும், உங்க தலைமுறை பேசும். ஆமென். இன்றைக்கு ரூத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறது போல
என்ன குறித்து ஆண்டவர் வருகிற காலத்துல பேச வைப்பார். எனக்கு எல்லாமே சாட்சியாய் மாறும் என்று சொல்றவங்க, அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் தேவன் என்னை மறவார். மகிமையின் எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க? மறவார், மறவார், இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும். மறவார், மறவார், இயேசு மறவார் என்னை உருவாக்கின இயேசு தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் மறவார், சியோனே நீ நான் மறக்கப்பட மாட்டாய். நீ என் உள்ளங்கையில் நான் வரைத்திருக்கிறேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவ மாட்டேன். என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும்? எப்பக்கம் நெருக்கங்கள் எலியாவின் தேவன் என்னை மறவார், எலியாவின் தேவன் என்னை மறவார். நம்பிக்கையோட பாடுங்க, மறவார், மறவார். ருத்தே, நீ பற்றி கொண்டிருக்கிற பற்றுதலை அவர் மறக்கல. நீ அவரை நம்பி வந்தது அவர் மறக்கல. நீ அவருக்காக நிற்பதை அவர் மறக்கல. அவர் ஒன்றையும் மறந்து விட அநீதி உள்ளவர் அல்லவே. உன்னை பார்த்தவர் உன் சந்ததியும் பார்க்கிறார். மறவார். உன் ஜெனரேஷன் வித்தியாசமான ஜெனரேஷன் ரூத்தே. உன் ஜெனரேஷன் வித்தியாசமான ஜெனரேஷன். ஓர்பாலுக்கு இல்லாத ஒரு ஜெனரேஷன் உனக்கு இருக்க போகிறது. உன் சொந்தத்தில் இல்லாத ஜெனரேஷன் உன் குடும்பத்தில் இருக்க போகிறது. உன் ஜெனரேஷன் அவர் மகிமைப்படுவார். ஆமென். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே விசுவாசிக்கிற உள்ளவே. ஓ தரிசனம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறந்தலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறபடியா என் பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். எந்த நெருக்கம் வந்தாலும் விடாமல் பற்றிக்கொள் அவரை, இறுக பிடித்துக் கொள் அவரை. ஷலரங்கரபலகதர் லிரிமலகதரே எலியா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நித்திய கண்மலையே, நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, நித்திய கண்மலையே, நித்திய. உன் சந்ததி இருக்கக்கூடாது என்று அழிக்க நினைத்த சத்ரு அவன் தோற்று போகிறான். உன் சந்ததியில் தான் மகிமை விளங்கும். உன் சந்ததியில் தான் மகிமை வெளிப்படும். நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு மட்டும் விடாம பிடிச்சுக்கோ சபை. துன்பங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள்.
பற்றிக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் இயேசையா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அப்பாவை பார்த்து சொல்ல முடியும், உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் இயேசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. நித்திய கன்மலையே, என் அரணான கோட்டையே, அரணான கோட்டையே, நான் நம்புகிறேன். நித்திய கன்மலையானவரே, நித்திய Hallelujah, hallelujah. Lebrama Shandala Rama Lagame உம்மை என்று நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்று நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு, எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்ல முடியும்? வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஹalleluya. நான் நல்ல கரங்களை தட்டி எனக்கு சாட்சியாய் மாறவே கர்த்தரினை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். இன்று சந்திக்கிறது தான் நாளை என்னுடைய சாட்சி. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியா